இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹரிராயாவுக்கு கூடுதல் பொது விடுமுறை, பிரதமர் அறிவிப்பு. இவ்வாண்டுக்கான நோன்பு பெருநாளுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு நாள் கூடுதல் பொது விடுமுறையை அறிவித்துள்ளார். ஹரிராயா மார்ச் 20 வெள்ளிக்கிழமை வந்தால் அடுத்த திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 23 கூடுதல் விடுமுறை வழங்கப்படும். அதுவே ஹரிராயா மார்ச் 21 சனிக்கிழமை வந்தால் அதற்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை மார்ச் 20 கூடுதல் விடுமுறை வழங்கப்படும் என்றார் அவர். எப்படி பார்த்தாலும் இதன் மூலம் நீண்ட வார இறுதி விடுமுறை உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே பள்ளிகளுக்கு மார்ச் 18 பெருநாள் விடுமுறை தொடங்குவதும் குறிப்பிடத்தக்கது. 20 மில்லியன் ரிங்கிட் செலவில் உருமாற்றம் காணும் மைகாவின் டேஃபே கல்லூரி. சிரம்பானில் அமைந்துள்ள மைகாவின் டேஃப் கல்லூரி 20 மில்லியன் ரிங்கிட் செலவில் உருமாற்றம் கண்டு வருகிறது. 1988 ஆண்டு அப்போதைய மைகா தேசிய தலைவர் ஸ்ரீ எஸ். சாமிவேலுவின் தூரநோக்கு முயற்சியில் இக்கல்லூரி அமைக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், வர்த்தகம் போன்ற தொழில்துறைகளில் இந்திய மாணவர்களின் சக்திக்கு உட்பட்ட உயர்கல்வியை வழங்கும் நோக்கில் இது அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் பல மாற்றங்களை சந்தித்தாலும் நடப்பு தேவைகளுக்கு ஏற்ப இந்த பெரிய உருமாற்றம் அவசியமாவதாக மைகா தேசிய தலைவர் சி. எஸ். விக்னேஸ்வரன் கூறினார். குறிப்பாக கடந்த காலங்களில் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக கல்வி மற்றும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. மாணவர்களுக்கு நவீன LED வசதிகள், குளிரூட்டி வசதியுடைய வகுப்புகள், சமையல் கலை வகுப்புகள், ட்விட் தொழிற்பயிற்சிகளுக்கு அவற்றில் அடங்கும் என்றார் அவர். மைகாவின் கல்விகரமான MIEDயின் அறங்காவலர் டி. மோகனின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த புதிய மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை நிறைவடைந்ததும் டேஃப் கல்லூரி முற்றிலும் புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கும். சமூக ஊடகங்களில் வெறுப்பை தூண்டுவோரை புறக்கணிக்க வேண்டும், ரமணன் வலியுறுத்து. சமூக ஊடகங்களில் வெறுப்பு மற்றும் இன உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும். மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சிலர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இன மற்றும் மத பாகுபாட்டை தூண்டும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். மலேசியாவில் பல்லின மக்கள் நீண்ட காலமாக அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நல்லிணக்கம் அவர்களின் கண்களுக்கு பொறுப்பாகவில்லை. எனவேதான் அதனை கெடுக்க முயலுகின்றனர். இப்படிப்பட்ட வெறுப்பு பதிவுகளை பகிராமல் அதற்கு பதிலளிக்காமல் இருப்பது முக்கியம் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். மக்கள் ஒற்றுமையையும் அமைதியையும் பாதுகாக்க வேண்டும் என்றார் அவர். நான் ஏன் ஓடி ஒழிய வேண்டும்? ஜம்ரி வினோத் கேள்வி. போலீசுக்கு பயந்து தாம் மலேசியாவை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சர்ச்சைக்குரிய சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மறுத்துள்ளார். எனக்கு ஓடி ஒழிய வேண்டிய கட்டாயமே இல்லை. தேவைப்பட்டால் போலீஸ் படை தலைவரை நானே நேரில் சந்திக்க தயார் என தனது ஃபேஸ்புக் பதிவில் அவர் தெரிவித்தார். புகார் எழுப்பப்பட்ட சம்பவங்களில் தன்னை மட்டும் குற்றம் சாட்டுவது குறித்தும் ஜம்ரி கேள்வி எழுப்பியுள்ளார். நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் என்னை மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று அவர் வலியுறுத்தினார். யாரோ மக்களை ஏவி விட்டு ஏற்பட்ட சம்பவங்களுக்கு அவர்களை விட்டுவிட்டு தன்னை மட்டும் பலிகடா ஆக்குவதா என அவர் கூறிக்கொண்டார். ஜம்ரி வினோத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தை திடீரென தற்போது பார்க்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் அவரின் பதிவு ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டதால் வைரலாகி வருகிறது. ஜம்ரி வினோத் மற்றும் சமூக ஆர்வலர் தமீம் தஹ்ரி இருவரும் சட்ட நடவடிக்கைக்கு பயந்து தாய்லாந்துக்கு சென்று விட்டதாக போலீஸ் முன்னதாக உறுதிப்படுத்தியது. தற்போது தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து இருவரும் மீண்டும் மலேசியாவுக்கு கொண்டுவர BDRM முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நெதன்யாகு உயிருடன் உள்ளார், வதந்திகளுக்கு இஸ்ரேல் மறுப்பு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் உள்ளார். அவரின் மரணம் குறித்த வதந்திகள் பொய்யானவை என அவரது அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் ஈரான் தாக்குதல், நெதன்யாகு உயிரிழந்தார் என கூறிய போலி வீடியோக்கள் மற்றும் செய்திகள் பரவியதால் குழப்பம் ஏற்பட்டது. எனினும் இது போலி செய்தி என கூறிய இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் நெதன்யாகு நலமுடன் நாட்டை வழிநடத்தி வருகிறார் என உறுதிப்படுத்தியுள்ளது. AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் வதந்திகளை தூண்டியதாகவும் மக்கள் நம்பகமான தகவல்கள் மூலமாக மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
ஈரான் தாக்குதலில் நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டதாக வதந்தி பரவிய நிலையில் அண்மையில் தொலைக்காட்சியில் அவர் தோன்றிய போது வலது கையில் 6வது விரல் போல் தென்பட்டதாகவும் இதன் மூலம் அது ஏஐ வீடியோ என்று சமூக ஊடகங்களில் வதந்தி பரவியது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் பிடியை உடைக்க உலகம் ஒன்றிணைய வேண்டும், ட்ரம்ப் கோரிக்கை. ஈரானிடம் இருந்து ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இணையுமாறு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அனைத்துலக சமூகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தின் 1/3 பங்கு கடந்து செல்லும் அந்த குறுகிய நீரிணை பகுதி இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் தெஹ்ரான் இடையே அதிகரித்து வரும் மோதலால் மூடப்பட்டுள்ளது. நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை உலகின் எண்ணெய் ஓட்டத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் கைகட்டு என ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானின் அச்செயலால் பாதிக்கப்பட்டுள்ள சீனா, ஜப்பான், பிரான்ஸ், தென்கொரியா போன்ற பல நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்பும் என எதிர்பார்ப்பதாகவும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வது உலகின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். போரில் கிட்டத்தட்ட நிர்மூலமாகிவிட்ட ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடைசி ஆயுதமாக பயன்படுத்தி மிரட்டுவதை அனுமதிக்க முடியாது என்றார் அவர். இவ்வேளையில் ட்ரம்பின் இந்த அறைகூவல் எதிரியான சீனா உள்ளிட்ட உலக நாடுகளிடம் கெஞ்சும் நடவடிக்கை என ஈரானிய வெளியுறவு அமைச்சு பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் அதன் இராணுவத்தை விரட்டி அடிப்பதே சிறந்ததாக இருக்கும் என்றும் வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரானின் நடவடிக்கை காரணமாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு எண்ணெய் விலை $100 தாண்டியுள்ளது. இதனால் உலக பொருளாதாரத்தில் அதிர்ச்சி அலைகள் எழும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் புதிய தலைவரானார் ஆனந்த்ராஜ். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் புதிய தலைவராக ஆனந்த்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அம்மன்றத்தின் 80வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நடப்பு தலைவர் முகமது எஸ்ரி அப்துல் வஹாபுக்கு பதிலாக 2026-2027 தவணைக்கான தலைவராக அவர் பேராளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக முர்ஷிதா முஸ்தபா, செயலாளராக ஆர் ஜெயபாலன், பொருளாளராக பீட்டர் டக்ளஸ் லிங் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிய தலைவர் என்ற முறையில் வழக்கறிஞர் மன்றத்தின் மதிப்புகளை காக்கவும் அச்சமின்றி சார்பின்றி பேசவும் ஆனந்த்ராஜ் உறுதியளித்தார். 433 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 11 தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக சட்டத்துறை தலைவர், அரசாங்க தலைமை வழக்கறிஞர் அதிகாரங்களை பிரிக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மூடா கட்சியின் புதிய தலைவரானார் அமீரா ஐசா. இளைஞர்களின் கட்சியாக விளங்கும் மூடாவின் புதிய தலைவராக அமீரா ஐசா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் முதலாவது தேர்தலில் 25 மத்திய செயலவை உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அமீராவை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். ஜொஹூர், புத்தேரி, வங்சா சட்டமன்ற உறுப்பினருமான அமீரா நிறுவனர் சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மான் பதவி விலகியதிலிருந்து இதுநாள் வரை இடைக்கால தலைவராக பணியாற்றினார். இப்போது 2026-2029 தவணைக்கான மூடா தலைவராக அவர் பொறுப்பேற்கிறார். இதனிடையே லெபன் சித்தார்த், டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் உள்ளிட்ட 5 உதவி தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மூடா 2021 ஆண்டு டிசம்பரில் ஒரு அரசியல் கட்சியாக சங்க பதிவிலக்காவால் அங்கீகரிக்கப்பட்டது. அன்று முதல் மூடா என்றால் சையத் சாடிக், சையத் என்றால் மூடா என்ற கண்ணோட்டமே காணப்பட்ட நிலையில் தற்போது சையத் சாதிக்கின் நிழலில் அல்லாமல் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் இக்கட்சி முன்னேற வாய்ப்பு கிட்டியுள்ளது. முடிவுக்கு வரும் சட்ட போராட்டம். ஏப்ரலில் இந்திரா காந்தியின் மகள் 18 வயதானதும் போலீசார் தேட உதவ முடியாது. 17 ஆண்டுகளாக தனது மகளை தேடி வரும் தாய் இந்திரா காந்தியின் சட்ட போராட்டம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. மதம் மாறிய முன்னாள் கணவரால் கடத்தி செல்லப்பட்ட இந்திராவின் மகள் பிரசன்னா தீக்ஷா வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி 18 வயதை அடைகிறார். சட்டத்தின் பார்வையில் 18 வயது என்பது சொந்தமாக முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்ற பெரியவராக கருதப்படுகிறது. எனவே 18 வயது மகளை தேடி கண்டுபிடித்து தம்மிடம் ஒப்படைக்குமாறு இந்திரா காந்தியால் இனியும் கோர முடியாது. இந்த உண்மை தமக்கு அண்மையில் தெரிவிக்கப்பட்ட போதே தாம் உடைந்து அழுந்து விட்டதாக கூறிய 51 வயதுடைய இந்திரா காந்தி இப்போது மனம் தளரவில்லை. எப்படியாவது அதிசயம் நிகழ்ந்து மகளுடன் ஒன்று சேர்ந்துவிட மாட்டேனா என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. 18 வயதான பிறகே மகளே இனி தன்னை தேடி வருவார், வரட்டும் என இந்திரா எதிர்பார்க்கிறார். என் மகள் என்ன மதம் என்பது இனியும் எனக்கு ஒரு பொருட்டல்ல, அவளை பார்த்தாலே போதும் என இந்திரா ஒரு தாயின் ஏக்கத்தை வெளிப்படுத்தினார்.
இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களை சட்டப்பூர்வமாக்கும் வழிமுறைகள் இறுதி செய்யப்பட்டன. ரிபி எனப்படும் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களை சட்டப்பூர்வமாக்கும் வழிமுறைகளை அரசாங்கம் இறுதி செய்துள்ளது. பிளான் மலேசியா மூலம் தயாரிக்கப்பட்டு துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தலைமையில் நடைபெற்ற ஊராட்சி மன்றங்களுக்கான தேசிய மன்றத்தின் 87வது கூட்டத்தில் அது விவாதிக்கப்பட்டது. இந்நடவடிக்கை மத வழிபாட்டு தலங்கள் சீரான திட்டமிடலுடன் அமைக்கப்படுவதையும் சமூக ஒற்றுமையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். இது நடைமுறைக்கு வந்ததும் கோவில் நில பிரச்சினை நீண்டகால தீர்வு ஏற்படும் என நம்பப்படுகிறது. அதே கூட்டத்தில் சிறிய குப்பை வீசுக்கு எதிரான சமூக சேவை உத்தரவு பற்றியும் பேசப்பட்டது. ஜனவரி முதல் மார்ச் 10 வரை 1001 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 213 வெளிநாட்டவர்கள் அடங்குவர். மேலும் கட்டடமற்ற மாற்ற வேலைகளுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது கட்டட பாதுகாப்பு மற்றும் இயற்கை காற்றோட்டத்தை உறுதி செய்கிறது. உணவகங்களில் எண்ணெய், கொழுப்பு, கிரீஸ் கழிவுகளை கட்டுப்படுத்தும் எண்ணெய் வடிகட்டி பயன்பாடும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது நீர் மாசுபாட்டை தடுக்கும்.